ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லங்கா டெக் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் அனீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறேன். நான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக் ஐடியா இருக்கட்டும், அதே போல் டிக்டாக் ஐடியா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கும், அதே போல் வேறு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு மிச்சம் பேர் மறந்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, பழைய ஐடியா இருக்கும், அதில் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே போல் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அது பாஸ்வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருந்த ஞாபகம் உங்களுக்கு இப்போது இருக்காது. அப்படியான கட்டத்தில் அந்த பாஸ்போர்ட்டை எப்படி நீங்கள் திரும்ப தெரிஞ்சு கொள்வது சொல்லி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்களும் ஒரு புதிய ஒருத்தராக இருந்தால் வீடியோவுக்கு பண்ணிய உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு உங்களோட செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், கீழே கூகுள்னு சொல்லி இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு பாருங்கள். கீழே இந்த ஆட்டோஃபில் வித் கூகுள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதிலே நிறைய நீங்கள் யூஸ் பண்ண எல்லாமே இதில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ண வெப்சைட்டாக இருக்கட்டும், அதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிருக்கீங்க, என்ன யூசர் ஐடி போட்டிங்க, என்ன மெயில் போட்டு வைக்கிறீங்க, என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்க, எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கொள்ள கூடியமாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள் ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்கில் என்னோடது 4 அக்கௌண்ட்டு காட்டுது ஓப்பனில். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த அறிக்கை இந்த ஒரு ஐடியோட மெயில் அட்ரஸும் அது போல் பாஸ்வேர்டும் அதுக்கு கீழே இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்வேர்டை ஷோ பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். எனக்கு ஷோ பண்ண ஸ்க்ரீன் காட்டுதில்லை, ஏண்டா சீக்ரெட்னால. இப்போ நீங்கள் இதே மெத்தட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.